வாக்குத்தத்தத்தை மீண்டும் நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னது? இதோ நான், அவ்வளவுதான். ராமன் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? புதிய காரியங்களை செய்கிறார். அது முதல் சொல்லினார். அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு? பேசுங்க. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது நாளை மறுநாள், அடுத்த வருஷம் அல்லது பல ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியா சொல்றாரு? இப்பொழுதே. பக்கத்துல பார்த்துட்டு அடிச்சு சொல்லுங்க, இப்பொழுதே. அது தோண்டும். அவர் ஆமீன் சொல்லுங்க. அது தோண்டும். கேட்கிறாரு, இப்படி ஒன்று செய்ய போறேன், நீங்க அறியுவீங்களா? நீங்க என்னை அறியுவீங்களா? அல்லது நான் செய்ய போற காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் வாக்கு தத்துவத்துக்கு வருகிறார். நான் வனாந்திரத்திலே வழியையும். அப்ப இந்த மாதம் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? உண்டாக்குறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்டாக்குறாரு. ஏதோ ஒன்று உண்டாக்குறாரு. அது எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உண்டாக்குறாரு. உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு உண்டாக்குறாரு. ஒரு ஆமென். அது நீங்க விசுவாசிக்கணும். எனக்கு ஆண்டவர் இதை உண்டாக்குகிறார். ஒரு ஆமென். எனக்கு இதை செய்வதற்கு என்ன செய்கிறார்? ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொன்றையும் உண்டாக்கினார். ஆமாவா இல்லையா? ஆதியிலே ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் என்ன செய்தாரா? ஆதியிலே வானத்தை என்ன செய்தாரு? உண்டாக. அவ்வளவுதான். ராமன் சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வான்? மெல்லின் உனக்காக உண்டாக கடவுள். ராமன் சொல்லுங்க. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல பெரிதாக எதிர்பார்க்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. பெரிதானதை கேட்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை இன்னைக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். 19 சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அதே தோண்டும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும். அவருக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு என்ன செய்யறாரு? பிரயாசப்படுகிறார். ஆமாவா இல்லையா? அப்ப உங்களுக்கு ஒரு காரியத்தை இந்த கால வேளையில கர்த்தர் செய்வதற்கு பிரயாசப்படுகிறபடினாலே நீங்க கொஞ்சம் உங்களை என்ன செய்யணும்? உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். சொல்லுங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்ப ஆயத்தமான வார்த்தை எங்க இருக்குன்னு கேட்டா 18வது வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போறேன், அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? முன்னினைவுகளை என்ன செய்யக்கூடாது? அது எனக்கு அந்த பாட்டு பாடுற நேரம் இங்க வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்துக்கு கூட இன்னைக்கு நம்மளோட பேசுவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் வந்தேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு அந்த ஜனங்களை பார்த்து, முன்னினைவுகளை என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழசு நினைக்காதீங்க. பல காரியங்களை நினைக்காதீங்க. அது பழசு, அது பழசு. அதை கொண்டு புதுசுக்குள்ள திணிக்காதீங்க. புதுசா ஒன்று கர்த்தர் செய்ய போறாங்க. புதுசா ஒரு ஷோகேஸ் வாங்குற நேரம் பழைய ஒரு துணியை கொண்டு போய் அதை போடாது. ஆமா, நிறைய வீடுகள்ல புது சாமான்கள்லாம் வாங்கி வைக்கணும், அப்பயும் பழசை கொண்டு திணிக்கிறது. ஒரு பழைய சேரை கொண்டு வந்து அங்க வைக்கிறது. ராமன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகள் உனக்கு எப்படி இருந்ததோ அதை இந்த 6ஆம் மாதத்தோட நீ என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணிடணும். ராமன் சொல்லுங்க. புதுசா ஒன்று செய்ய போறோம். ராமன் அடுத்து சொல்றாரு, சிந்திக்காதீங்க. பழசெல்லாம் சிந்திக்குது. அந்த காலத்துல நாங்க அப்படி இருந்தோம், அந்த காலத்துல நாங்க இப்படி இருந்தோம்னு என்ன செய்யக்கூடாதுங்க? அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. ராமன் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். புதிய நிலத்தை வாங்கி கொடுக்க போகிறோம். ஒரு புதிய வீடை கட்ட போறீங்க. ஒரு புதிய எதுக்கு போறீங்க? அப்படி எதுவும் புதுசா பழசுகளே நினைச்சுக்கிட்டா இந்த பழசு என்ன செய்யும்? உங்களை என்ன செய்யும்? பின்னாலேயே இழுக்கும். கடந்த நாட்கள் நான் சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாலும் அவருடைய சிந்தைகள் எப்படி இருந்தது? எகிப்தை நோக்கி இருந்தது. ஆமாவே. ஆகவேதான் அவர் மோசேயிடத்திலே சொன்னார்கள், நாங்கள் எகிப்தில் இருந்த பொழுது சொன்ன ஒருத்தன் கூட கானானுக்களை போகல. ராமன்
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆமேன் ஆமேன். நாங்கள் நாங்கள் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, போய் பார்த்துட்டு வந்து துருசெய்தி சொல்லி கடைசியில் ஒருத்தன் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், புரிகிறதா? ஆமேன். 6 லட்சம் பேர் புறப்பட்டார்கள். கடைசியில் 6 லட்சம் பேர் கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். ஆனால் இந்த 6 லட்சம் அல்ல, அவர்கள் புதியவர்கள். அவர்கள் முந்தின நினைக்கவில்லை, பூர்வமானவர்களை சிந்திக்கவில்லை. கர்த்தருடைய நடவடிக்கையின்படி கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அதுபோல அந்த வனாந்தரத்திலிருந்தே அவங்க ஆரம்பிச்சு அவங்க கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். ஆகவே இந்த கால வேளையில வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது காரியம் இது, பழச நினைக்காதுன்னு சொல்றாரு. ராமின்றது பழசுகளே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்காது, அப்படியே நான் பழமையாகவே இருப்பீங்க. இந்த பழைய சில பேர் வருவாங்க, பழைய ஆக்கள் பேக்க தூக்கிட்டு வருவாங்க, அது பழைய கதையை சொல்லுவாங்க. அப்ப நம்ம இப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிற அதை சொல்லு, இப்ப உன்னை ஆண்டவர் எங்க உயர்த்தி வச்சிருக்காரு அதை சொல்லுங்க. அந்த அப்ப அது என்னது, அது என்னது, அது நமக்கு நம்ம பின்மாற்றத்துக்கு கொண்டு வருது. ஆமாவே இல்லையா? நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஆமீன். அப்ப இவைகளெல்லாம் கடந்து இந்த வருஷத்துல நாங்கள் போறது 7ஆம் மாதம் நமக்கு ஒரு திருப்திகரமான ஒரு மாதமாக இருக்கிறது. இது பரிபூரணமான ஒரு மாதம். அப்ப பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால் முந்தினவைகளை நினைக்க கூடாது. கடந்த 6ஆம் மாசத்துல நடந்ததோ இல்ல கடந்த வருஷத்துல இல்ல உங்க வாழ்க்கையில எப்பயோ நடந்ததோ அதே வந்து இங்க சாட்சி சொல்லக்கூடாது. ராமின் சொல்லுங்க. புதுசு நியூ ஒன் ராமின் சொல்லுங்க. ஆமா, பூர்வமானதை என்ன செய்யக்கூடாதான், அதுகளெல்லாம் சிந்திக்காது, அதெல்லாம் கடந்து போயிடுச்சு. ஆமாவே இல்லையா? இப்ப கடந்து போனதை நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன நடக்க போகுது? உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒண்ணு நடந்து அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? வீட்டுக்கு சொந்தக்காரனே வரமாட்டான். ஆமாவே இல்லையா? ஆகவே சொல்லுகிறார், முந்தினவைகளை இதோ அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? பழசே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? ஆமா. அப்ப அந்த பழைய விஷயத்துக்குள்ளே நீங்க அதனால அப்படியே தான் இருக்கு, வளர்ச்சி இல்லை. ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சி இல்லை, ஜெப ஜீவியங்கள் எல்லாம் வளர்ச்சி இல்லை. அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? வளர்ச்சி குன்றினவர்களாக இருக்கிறீங்க. ராமின் சொல்லுங்க. குன்றி போயிட்டு இருக்கிறீங்க, பலவீனர்களாக இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் நல்ல உயர்த்தி நல்ல இடத்துக்கு கொண்டு வர நினைக்கிற பொழுது நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதனாலதான் நீங்க அப்படியே என்ன செய்றீங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. 1008 கவலை, 1008 பிரச்சனை, அதெல்லாம் நீங்க சொன்னாப்புல அது என்ன கால்குலேட் பண்ணி சொன்னாப்புல உங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஆண்டு சைடெல்லாம் வீடுங்கிறார். வாங்க சொல்லுங்க. அதை என்ன செய்யணும்? விடு, பக்கத்துல கொண்டு சொல்லுங்க, விட சொல்லுங்க. ஆமா, அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும், அது உங்களை அழுத்தும், அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு சுகரை கொண்டு வரும். காலையில நான் யோசித்து பார்த்தேன், இந்த என்னது ஆண்டவர் உணவுலே விசேஷ உணவு எதை சொன்னாரு? கோதுமை தானே சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? கோதுமையை சாப்பிட்டு என்ன உண்டாகலாம் சொல்லுங்களேன், சுகர் வருதுன்னு சொல்றோம். ஆமாவே இல்லையா? அப்போ அன்றையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்னது, சுகர்லேயே செத்து இருக்கணுமே. ஆமாவே இல்லையா? ஏன்னா ஆண்டவர் படைத்தது இல்லையா, படைத்த விசேஷமானது. யூதர்கள் அதை ஆமே அவங்க என்ன செய்யறாங்க, அதுதான் அவங்களுக்கு அப்பம் செய்வார்கள். ஆமே. அப்ப அப்பம் சொன்னா அது ஜீவ அப்பம். அது எதுக்கு செய்யப்படுகிறது? கோதுமையில். அப்ப கோதுமை சாப்பிடணும் நமக்கு வியாதி வருமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில நான் பாத்ரூம் குளிக்கல யோசிச்சு கொண்டே இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு, ஆமே அந்த கோதுமையில அல்ல, அந்த கோதுமையில நான் என்ன செய்யறாங்க, சில அது நல்ல வெள்ளையா வருவதற்கு என்ன செய்யறாங்க, ஒரு விதமான ஒரு கெமிக்கல் என்ன செய்யறாங்க, அது சேர்க்கிறாங்க. அந்த கெமிக்கல் தான் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வருது? அதுதான் வியாதியை கொண்டு வருது. இன்னைக்கு சாப்பிடுகிற எல்லா சாப்பாடுகளையும் நம்ம என்ன செய்யறோம், ருசித்து பார்க்கிறோம், மணந்து பார்க்கிறோம். ஆகவே பிசாசான என்ன செய்யறான், இன்றைக்கு அப்படிப்பட்ட மணக்கிற நேரம் அந்த சுவை வருகிறது போல, அந்த வாசம் வருகிறது போல இன்னைக்கு கெமிக்கல்லே உண்டாக்கிடுறாங்க. நம்ம நினைக்க கூடாது, என்ன ஜூஸ் எல்லாம் சாப்பிடுங்க, மெங்கோ எல்லாம் பாக்குறீங்க, அதெல்லாம் சாப்பிட்டோன்னா நமக்காக மரத்துல ஏறி மாங்காவை வெட்டி நமக்கு ஜூஸ் எல்லாம், அதெல்லாம் இல்லை. இப்ப எல்லாம் லிக்விட் தான், எல்லாம் எசன்ஸ். ஆமே. அந்த சுகந்த வாசனைகள் எல்லாமே என்னது. அப்ப பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு ஆமே. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் நம்மை எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தான காரியங்களை கொடுத்தார். ஆனால் அது இன்றைக்கு பிசாசாரம் மாற்றி எல்லார் வாயிலும் வந்துருது. ஆமே. கோதுமை சாப்பிடாது, சுகர் வந்துடும், கோதுமை சாப்பிடாது. அப்ப நான் பார்த்தேன், அப்ப வேதத்துல ஆண்டவர் சொன்ன அந்த பொருள் எப்படி நமக்கு இதாகும் சொல்லிட்டு புரியுறதா? அப்படி இன்னைக்கு தந்திரமான உலகத்துல இருக்கிறோம். ஆகவே வாசிங்க, ஏசாயா 65:17 வாசிங்களேன்.
சீக்கிரமாக வாசிக்கணும். இதோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? புதிய வானத்தையும் சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமே. இனி ஒரு காலங்களை குறித்து அங்க தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். ஆமே. நீங்க பழைய உலகத்தில் இருந்தீங்க, பழைய வாழ்க்கையில் இருந்தீங்க. இப்ப உங்களுக்கு என்ன செய்கிறேன்? ஒரு நியூ வேர்ல்டு, ஒரு புதிய உலகத்தை உண்டாக்குகிறார். ஆமேனா. முந்தினவைகளை நீங்க என்ன செய்யக்கூடாதான்? நினைக்கப்படுவதில்லை. ஆமே. பழையவைகள் எல்லாம் ஒழித்து போயின. ஆமே. எல்லாம் புதியவைகள். அது மனதிலையும் தோன்றாதவர். ஆமே. இப்ப ஆண்டவர் உங்களை உயர்த்தினது பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்களை உயர்வான ஸ்தலத்தில் வச்சது பிறகு என்ன செய்யக்கூடாது? பழச நினைக்க கூடாது. ராமின் சொல்லுங்க. பழைய உறவுகளாக இருந்து கூட சில நேரங்களில் உங்களுக்கு பிரியம் இல்லாதவங்க இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓரளவுக்கு நாங்கள் அவாய்ட் பண்ணணும். ராமின் சொல்லு. அவர்கள் எதுக்காக வராங்க, என்ன பேசுறாங்க, அவைகள் எல்லாம் பார்க்கணும். சில பேர் தோய்வான காரியங்களை பேசுவாங்க, முன்னேற்றத்துக்குரிய காரியத்தை பேச மாட்டாங்க, உங்களுக்கு முடியாது என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களோட நீங்க சிநேகிதம் வைத்துக் கொண்டிருந்தா நீங்க கடைசி வரைக்கும் மல்லு கட்டிக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். ஆமாவா இல்லையா? அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் புதுசு நம்முடைய வாழ்க்கையில். ராமின் சொல்லுங்க. ஆமே. அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். என்ன சொல்றார்? வாசிக்க மகன். இதோ சிருஷ்டிக்கிறார். உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறார்? ஆமீன். அந்த பழைய உலகம் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? மிக அழகாக இருந்தது. ஆமாவே இல்லையா? பாவத்தினால் இந்த உலகம் என்னானது? இருளானது. ஆமாவே இல்லையா? அப்ப இந்த இருளான உலகத்தை ஆளுகை செய்தது யாரு? விழுந்து போன பிசாசானவன். ஆமாவே இல்லையா? இப்ப அந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்துட்டார்? உங்களை வேறு பிரித்து கொண்டு வந்துட்டார். ஆமாவே இல்லையா? இப்ப நீங்க புதிய ராஜ்யத்துக்குள்ள போறீங்க. இப்ப தேவ ராஜ்யம் தான் உங்களுக்கு புதிய உலகமாக இருக்கு. ராமின் சொல்லுங்க. அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள வெளிப்படுத்த 21:4 வாசிங்க மகள். வெளிப்படுத்துதல். துடைப்பார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, இல்லை இல்லை. முந்தினவர்கள் என்னாச்சா? ஒழித்து போயிட்டான். அப்ப நம்ம உலகத்துல இருக்கிற பொழுது, இருளுக்குள்ள இருந்த பொழுது பிசாசன் நம்மளை கட்டி வைத்திருந்தான். இப்ப நீங்க புதிய உலகத்துக்குள்ள வந்துட்டீங்க, புதிய பூமிக்குள்ள ஆளுகை செய்கிறீங்க. நீங்க பரலோக ராஜ்யத்துக்குரிய அனுபவத்துக்குள்ள இருக்கிறபடினாலே அங்கே வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது. வாசி மகள். அவங்க கண்ணீர். இன்னைக்கு கண்ணீரோட இருக்கிறோம் அப்படின்னா என்னது? ஏதோ ஒன்று உங்கள் மேல் தான் தவறு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் முந்தினவைகளை யோசிக்கிறீங்க. ராமேஸ்வரன் உங்களை நீங்க சம்பாதிச்சது, நீங்க வாழ்ந்த வசதி, இவைகளை நீங்க நினைக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் சொல்ற அவைகள் அல்ல, உனக்கு நான் என்ன செய்கிறேன்? புதிதானதை நான் கொடுக்கிறேன். அது ஒரு நாள் உங்களை என்ன செய்யாது? இழந்து விடாதபடி அதை உங்களை என்ன செய்யும்? தாவீது சொன்னது போல தக்க வைத்துக் கொள்ளும். ராமைன்னு சொல்லுங்க. வாசிங்க. யார் துடைக்கிறதா? தேவன் துடைப்பாரா? இனி என்ன இல்லை நமக்கு? நம்ம நித்திய வாழ்க்கைக்குள் வந்துட்டோம், நித்திய ஜீவனுக்குள்ள வந்துட்டோம். ஆமாவே இல்லையா? எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? ஆமா. நம்ம பாவத்தில் இருக்கிறோம், நமக்கு மரணம் புரிஞ்சு. ஆமாவே இல்லையா? இப்ப நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்ப நமக்கு என்ன உண்டாயிட்டு? நித்திய ஜீவன் வந்துருச்சா இல்லையா? சொல்லுங்களேன். அப்ப நம்ம நித்திய ஜீவனுக்குரியவர்களாக இருந்தா ஏன் பழசை யோசிக்கணும்? பழைய வாழ்க்கையை யோசிக்கணும். ஆமேன்னு. ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம பழசை யோசிக்கிறதுனால நமக்கு என்ன வராது? இந்த நித்தியமான ஒரு வழிக்குள்ள போகாதபடிக்கு நம்ம என்ன செய்வோம்? போராடி கொண்டிருப்போம். துக்கமும் இல்லை. ராமேன்னு சொல்லுங்க. அங்க என்ன இல்ல? புதிய வானத்தில் புதிய பூமியில் என்ன இல்ல? அலறெல்லாம் என்னது? கத்தி கொலைகிறது. வருத்தமும் இல்லை. ஆஸ்பத்திரி இல்ல. புதிதாக ஆண்டவர் உண்டாக்குற பொழுது என்ன செய்யலாம்? முதலாவது என்ன செய்யறாரு? முந்தினவைகள் எல்லாவற்றையும் ஒழிக்கிறார். ராமன் சொல்லி ஒரு புதிய காரியத்தை செய்கிற பொழுது பழசெல்லாம் என்ன செஞ்சிடணும்? அவாய்ட் பண்ணணும், ஒழிக்கணும். ஆமாவே இல்லையா? அதுகளே கொண்டுட்டு வைக்க கூடாது. ஆமா. சில வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல 4 புது தட்டு இருக்கும், மத்தெல்லாம் கறி பிடிச்சி பழையசங்க கிடக்கும். அது பார்க்க 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 நீங்க பழைய அளவே தான் இருப்பீங்க. ஆமே. வீடுகளை கூட நீங்க என்ன செய்யணும்? ஒரு சேஞ்சை பண்ணிக்கொண்டே இருக்கணும். சின்ன வீடாக இருந்தா கூட அதை துடைக்கணும், அதை சேஞ்ச் பண்ணணும், சேர் அங்கிட்டு போடணும், டிவி அங்கிட்டு வைக்கணும், அப்படி இப்படி ஏதாச்சும் என்ன செய்யணும்? அலங்கரிக்கணும். அதுபோல உங்களையும் நீங்க அலங்கரிக்கணும். ஒரு நாளைக்கு நேர் கோடு எடுத்து சீவணும், ஒரு நாளைக்கு சைக்கிள் கோடு எடுத்து சீவணும்,
ஒரு நாளைக்கு சாரி இந்த பக்கம் கட்டணும், ஒரு நாளைக்கு இப்படி கட்டணும், அப்படி எல்லாம் நீங்க உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ராமேஸ்வர் என்ன சிஸ்டர் நல்லா அழகா இருக்கீங்க, இன்னைக்கு நல்லா இருக்கீங்களே, என்ன சில பேருக்கு சாரி, ஒரு எனக்கு தெரிஞ்ச சிஸ்டருக்கு சாரி எடுக்கணும்னா நான் அந்த கடைக்கு போயிலே சொல்லி இந்த சாரியை பார்த்தா அந்த சிஸ்டர் அவங்க செத்தும் போயிட்டாங்க. ஏன்னா அதே தான் கட்டுவாங்க, வெள்ளையில ஒரு தொட்டா போட்டு. ராமேஸ்வர் அதெல்லாம் என்னதுன்னு ஃபேஷனா இருங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு இந்த மாசத்துல என்ன சொல்றாரு, கொஞ்சம் ஃபேஷனா இருங்க, நல்லா இருங்க. ஆமே பழசே நினைச்சுக்கிட்டு அப்படி குந்தி குந்தி நடக்கிறது அதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. வாசிங்க. சொல்றாங்க எல்லாம் ஒளிஞ்சு போச்சுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படி நீங்க ஏன் தோண்டி எடுக்கிறீங்க? ஒளிஞ்சு போச்சு அது தோன்றுது இருக்கா அப்படின்னு பாக்குறது. சில பேர் எதாச்சும் வீசி விட்டு அப்புறமேல எரிக்க போடணும்னு திருப்பி அதை எடுத்து கொண்டு வைக்கிறது. இது எங்க தாத்தா விட்டு, எங்க சித்தப்பா விட்டு, இது எங்க பெரியப்பா விட்டுன்னு ராமின் சொல்லுங்க. ஆமே இவங்களை சிரித்து கொண்டிருப்பது கல்ல, சிந்திப்பதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் அடிமைகளாக இருக்க வேண்டும்? ஏதோ ஒரு பழைய பொருளை நீங்க தூக்கி வச்சிருந்தா அதுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க. அது ஒரு விக்கிரகம், உங்களை சாபத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறது. ஆகவே நீங்க அதை தூக்கி வீசினாதான் புதுசு வரும். அதை விட்டுட்டு அதையும் வச்சுக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒன்றும் பழச கலத்து விட்டுறணும், இல்லைன்னா என்ன செய்யணும், புதுசை வாங்கக்கூடாது. ஆமாவே இல்லையா? அப்ப இந்த புதுசையும் பழசையும் விட்டு என்ன ஆகும்? இந்த பழசை என்ன செய்யும்? புதுசை சீக்கிரமாக பழசாக்கி விட்டு ராமின்னு சொல்லுங்க. அதனால சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையிலாகவும் சரி, உலக பிரகாரமாக உங்க சிந்தைக்கு ஏற்றபடி உங்க வாழ்க்கை, நீங்க உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்குள்ளாய் போக வேண்டும். ராமின் சொல்லுங்க. அந்த பழைய நினைவுகள் இருக்கு, பழைய சுபாவங்கள், இவைகள் எல்லாத்தையும் இங்க பார்த்து நாங்க முடிக்க போறோம். அப்ப 2 குறைஞ்சிட்டு பாருங்க, அப்படி பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வெரி குட். வாசிங்க மகன். இப்படி இருக்க பவுல் எழுதுகிறார். இவ்வளவு விஷயங்கள் இப்படி இருக்க ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கான். அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கீங்க? புது சிருஷ்டி. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நம்ம கிறிஸ்துவுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? பழசா இருக்கக்கூடாது, பழைய சிருஷ்டியா இருக்கக்கூடாது. பழசு எப்படி உள்ளது? அது பாவம் நிறைந்தது. ஆமே அது இச்சிக்கக்கூடியது. இப்படி பல காரியங்கள் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு பிறகு புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறது. நீங்க ஞானஸ்தானம் பெறுகிறீங்களே, அப்ப உங்க பாவங்களை அறிக்கை செய்து ஆமே நீங்க என்ன செய்றீங்க? நீர்ல என்னது ஜலத்தினாலே நீங்க என்ன செய்றீங்க? மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த உடனே அந்த பழசெல்லாம் என்ன ஆயிட்டு? கழுவிச்சு. அதெல்லாம் அப்படியே போயிருச்சு. யாரோட ராமேன் சொல்லுங்க, அது குளத்தோட போயிருச்சு. இப்ப நீங்க எலும்பனோட என்னவாயிட்டீங்க? கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கீங்க. ராமேன் சொல்லுங்க. கிறிஸ்துக்களை என்னது? பழமை ஒன்றும் காணப்படாது. ராமேன் சொல்லுங்க. அவர் புதிய உடன்படிக்கையின் ஆண்டவர். ராமேன் சொல்லுங்க. அவர் பழைய உடன்படிக்கையின் ஆண்டவர் அல்ல. பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றி புதிய உடன்படிக்கைக்குள் வருகிறபடினால் உங்களை புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். ராமேன் சொல்லுங்க. ஆகவே உங்ககிட்ட பழைய காரியங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆமாவே இல்லையா? அது நம்மளுக்கு என்னது? திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். சில சுபாவ குணங்கள் வரும், சில காரியங்கள் நமக்கு வரும். ஆனாலும் ஆமே ஆமே என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமே அதுக்கு தான் ஜெபம். ராமேன் சொல்லுங்க. பவுல் என்ன செய்கிறார்? அந்த முள்ளு குத்துகிற பொழுதுலாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாரு. ஆமே அப்ப ஆண்டவர் சொல்றாரு, லிவிட் என் கிருபை போதும், என்னுடைய கிருபை போதும் அப்படின்னு சொல்றாரு. வாசி மகள். இப்படி இருக்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் அன்பு பிள்ளைகளே. ஒருவன் ஒருத்தி அது பாருங்க, கிறிஸ்துவுக்குள். ராமேன் சொல்லுங்க. ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டோம்னா கிறிஸ்தவர்கள்ல நீங்க என்னது? கிறிஸ்துவுக்குள் வாழணும். இன்னைக்கு சங்கீதம் வாசித்தது போல அவன் தாவீது தேவனையே சார்ந்திருந்தான். ராமேன் சொல்லுங்க. அப்ப நீங்க கிறிஸ்துக்குள் இருக்கணும். ராமேன் சொல்லுங்க. கிறிஸ்துக்கு வெளியில இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் பேர்ல வெளியில சுத்தி திரிகிறாங்க. உலகத்தின் காரியங்கள் எல்லாருக்கும் எல்லா சுபாவ குணங்களும் வச்சுக்கிட்டு பேரு மட்டும் என்னது இருக்கும்? பேரை மட்டும் ஏதாச்சும் ஒரு பேரை வச்சிருப்பாங்க. அவன் பேர் சொல்ல விரும்பல. ஆனால் நீங்க எப்படி இருக்காங்க? அவன் வெளியில அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்க கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தா கிறிஸ்துவை போல நீங்கள் என்ன செய்வீங்க? உயிரோடு எழும்புவீர்கள். ராமேன் சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஆமே என்ன செய்வாங்க? ஆமீன். அவங்க என்ன எழும்புவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. வாசி மகள். இருந்தால் அவன் புதுசாயிட்டான். ராமேன் சொல்லுங்க. ஞானஸ்தானம் பெற்றவன் என்ன ஆயிட்டீங்க?
புதுசா மாறிட்டீங்க. ஆமாம், அதுக்கு முன்னால் பைபிள் வாசிச்சிருக்க மாட்டீங்க, அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதுக்கு முன்னால் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துருப்பீங்க, பாவம் செஞ்சுருப்பீங்க, விக்கிர ஆராதனை பண்ணியிருப்பீங்க, கண்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், கண்ட நாட்கள் ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப் ஒரு பாஸ்டர் வந்து பேசினா அப்போ அவர் சொல்றது சில காரியத்தை சொல்லுகிறார். சபைக்குள்ளே அவர் ஆவிக்குரிய சபை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்முடைய சூழ்நிலைகள் வருகிற உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக வேண்டி சில காரியத்தை நான் உங்களுக்கு விட்டு வைக்கிறேனே தவிர, நம்ம எல்லாம் ஒழுங்கு கிரமமாக தான் இருக்கணும். சபைக்கு வரவங்க பூ வைக்க கூடாது, அது பொட்டு வைக்க கூடாது, காலுக்கு சலங்கை கட்டக்கூடாது, அதுன்னு இவ்வளோ காரியங்கள்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம புதுசு இந்த பழையவைகள் இவைகள்லாம் சாபத்துக்குரியதை நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம். அது ஆசீர்வாதத்துக்குரியது அல்ல. அதுல நம்ம கிறிஸ்துவ வெளியில கொண்டு வரவே முடியாது. ஆனால் உங்கள் சூழ்நிலைகள் சில நேரங்களில் கணவன் ரட்சிக்கப்படாத கணவனாக இருக்கலாம், குடும்பத்து சூழ்நிலைனால நீங்க அதனால உங்களுக்கு சில அது ஆகவே அது இப்ப நான் வந்து சபையில் அறிவிச்சு நீங்க இப்படிதான் வாங்கன்னு சொன்னா சபைக்குள்ள என்ன செய்ய முடியாது, நிறைய பேர் வர மாட்டீங்க. என்ன நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா, அப்போ உங்களுக்கு ஒரு கிரேஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம், ஆமாவே இல்லையா? அப்ப நீங்க தான் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படாத கணவனை ரட்சிப்பு நடத்தணும், ரட்சிக்கப்படாத மனைவியை நடத்தணும், பிள்ளைகளை நடத்தணும், இப்படி நடத்தி நானும் என் வீட்டாரமோ கர்த்தரையே செவிப்போன்னு வரணும், ஆமாவே இல்லையா? அப்ப அந்த ஹோலினஸ் வரும். அப்ப இப்ப நமக்கு அப்படி ஹோலினஸ்க்கு வர்றதுக்குரிய சம்பவங்கள் இல்லை. அதனால சில காரியங்களை நீங்க தான் யோசித்து சில காரியங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவைகள் எல்லாமே உலகத்துக்குரியது. நம்மளும் ஒரு பூவை வச்சுக்கிட்டு போனோம்னா அந்த அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்காது, வேறுபாடு இருக்காது, ஆமாவே இல்லையா? நம்மளும் காலில் சடக்கு ஜங்கி போட்டு வந்தா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்காது, ஆமாவே இல்லையா? இவைகளெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் விசுவாசனுடைய தந்திரமான ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களை நீங்க தரித்து கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற பொழுது அந்த ஆயுதங்கள் என்ன செய்யும், உங்களை பின்னால இழுக்கும். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்களா தான் இந்த காரியத்தையும் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க. ஆகவே கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாதான் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். ஆகவே நீங்கள் ஒரு உதாரணத்தை பண்ணீங்க, பரலோகத்துக்கு ஆண்டு எடுத்துக்கொள்ள போனா பிசாசு சொல்லுங்க, என்னுடைய நகையை போட்டு கழட்டி கூடு இல்லைன்னா உன்னை பரலோகத்துக்கு அனுப்ப மாட்டேன்னா என்ன செய்வீங்க சொல்லுங்க. அப்படி சில காரியங்கள்லாம் இருக்கு. அதனால ரொம்ப ஏன்னா பிசாசான இந்த பூமியை ஆளுகை செய்கிறான். அப்போ அவனுடைய இதுதான் நமக்கு எல்லாம் அந்த நேச்சர் தான் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து உடனே நம்ம வந்துட முடியாது. அதனால நகையெல்லாம் போடாதவங்க பரிசுத்தவான்களும் நகை போடுறவங்க பரிசுத்த அப்படியே அந்த டாபிக் எடுக்கவே கூடாது. மனம் திரும்புதல் ராமின்று அந்த மனம் திரும்புதற்குள்ள என்ன உண்டாயிடுது, இவைகள் எல்லாம் வருது. இதெல்லாம் என்னது, கோப தாவங்கள் எரிச்சல்கள் இவைகள் எல்லாம் என்ன செய்யுது, மனம் திரும்புதலுக்குள்ளாக வருது. வாசி மகள் இப்படி இருக்க இருக்கிறான், பழசெல்லாம் என்ன செய்யுது, ஒளிஞ்சு போயிடுச்சான். ராமின் சொல்லு பழைய குணங்கள் எல்லாம் என்ன ஆயிட்டு ஒளிஞ்சு போயிடும். ராமின் சொல்லு. அப்ப பழசையும் புதுசையும் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது. அப்ப பழசு எல்லாத்தையும் என்ன செய்யணும், வாசிமகன் ஒளிந்து போயின எல்லாம் புதுசு, சிந்தை புதுசு, எண்ணங்கள் புதுசு, வாழ்க்கை புதுசு, நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறாம் என்று. இப்ப நீங்க ஒரு இடத்துல பேசுகிற பொழுது என்ன சொல்றாங்க, சில நேரங்கள்ல நீங்க கிறிஸ்தவர்களான்னு கேட்கிறாங்களே, உங்க வாயின் வார்த்தை உங்களை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது, உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன செய்யுது, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. அப்படி ஒரு சில காரியத்தினால என்னது, கிறிஸ்து உங்களுக்குள்ளாக என்ன ஆகிறாரு, வெளியரங்கமாக வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஆகவே கால வேளையில என்ன செய்யணும், முந்தினவைகளை நாங்க நினைக்கவும் கூடாது, பூர்வமானவைகளை நாங்க என்ன கூடாது, சிந்திக்கவும் கூடாது. அடுத்து வாசிங்களே, ரோமர் 12:2 வாசிங்க மகள். சொல்லுகிறார், ரோமர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க, ஒத்த வேஷம். அப்படின்னா என்னது, இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்யறோம், நடுநிலையாய் போய்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு சொல்றார் ரோமருக்கு, நீங்க என்ன செய்றீங்க, சபைக்கு வந்து ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க, ஆமாவே இல்லையா? ஆமா. அப்ப நீங்க சரியான கிறிஸ்தவர்கள் அல்ல, நீங்க வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்கள் அல்ல. ஆகவே நீங்க என்ன செய்றீங்க, அங்கிட்டு சார்ந்துக்கிறோம், இங்கிட்டும் சார்ந்துக்கிறது. பாருங்க, தேவனுடைய
நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று இதெல்லாம் பகுத்தறிகிறீங்க. வேதத்தை பகுத்து அறிகிறபடினாலே எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து நீங்க என்ன செய்றீங்க? நல்லதை பிடித்து கொண்டது, கெட்டதை விடுறீங்க. ஆமாவா இல்லையா? அப்ப இந்த வேதம் உங்களுக்கு என்னது கற்பிக்கிறது? எது? நல்லதை செய்ய கற்பிக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். அப்ப கெட்டது என்ன செய்யணும்? ஏன்னா இந்த மற்ற புத்தகங்களை விட இதுல நல்லது கெட்டது இருக்கு, நன்மை தீமை இருக்கிறது, ஆசீர்வாதம் சாபம் இருக்கிறது, வேற என்ன இருக்கு? மரணம் ஜீவன் இருக்கிறது. அப்ப நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க? அப்ப அதை நீங்களா தான் யோசித்து பார்த்து நீங்களா கண்டு அறிந்துதான் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பலுக்கு வரணும். ஆண்டவர் யாரையுமே என்னது போஸ்ட் பண்ணல, வேதம் யாரையும் என்ன செய்யல, போஸ்ட் பண்ணல. நீங்களாக என்ன செய்ய வேண்டும்? இவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க மகன். நீங்க ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அப்ப தேவன் செய்கிற நன்மைகள் அவருடைய பிரியம், அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று அதை பகுத்தறியணுமா? நமக்கு தேவன் நம்மளுடைய அழைப்பு என்ன, நம்மை தெரிந்து கொள்வதின் நோக்கம் என்ன, இவைகளை நீங்க என்ன செய்ய வேண்டும்? பகுத்து அறிய வேண்டும். வேதத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், இதற்காக நான் அழைக்கப்பட்டவன், என்னுடைய சுபாவங்கள் இப்படி இருந்தது, இப்ப இப்படி மாறி இருக்கு, இப்படிங்கிறது நாங்கள் அதான் தாவீதை குறித்து சொல்லப்படுகிற போது அவன் என்ன செய்கிறான்? அந்த சங்கீதத்துல அவன் அதை ஆராய்ந்து பார்க்கிறான். இரவையிலே அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவன் ஏன் இவ்வளோ பேருக்கு என்னை உருவாக்கி இருக்க, என்னை ஏன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றிருக்க, நான் அதுக்கு தகுதி உள்ளவனா அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே என்ன ஆராய்ந்து பார்ப்பதற்கு வேற எந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆராய முடியாது. இந்த வேத புத்தகம் இது கண்ணாடியை போல ராமின் சொல்லுங்க. இதுல நீங்க நின்று பார்க்கிற நேரம் உங்களுடைய நிறைவுகள் குறைவுகள் எல்லாம் உங்களுக்கு காட்டும் ராமின் சொல்லுங்க. ஆகவேதான் ரோமருக்கு அவர் எழுதுகிற பொழுது எழுதுகிறார். வாசிங்க மகள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையோ பிரியமோ பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அப்போ நம்ம மனம் என்னது? புதிதாகுதான். புரியுதா? அப்ப புதிதாகாமல் பழசுவே இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன ஆயிட்டீங்க? உங்களுக்கு ஆண்டவர் என்னது? கல்லான இருதயத்தை தூக்கி போட்டு என்ன கொடுத்துட்டாரு? நவமான ஒரு இருதயத்தை கொடுத்துட்டாரு. அப்ப இந்த இருதயம் என்ன செய்யுது? இவைகளை ஆராய்ந்து பார்க்கிறது ராமேன் சொல்லுங்க. இப்ப வேதத்தை நீங்க சும்மா வாசிச்சுட்டுலாம் உங்களுக்கு பெருசு இல்லை. நான் இத்தனை முறை வேதத்தை வாசிச்சுட்டேன். வேதத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வேதத்தை ஆராய்கிற நேரம் வேதத்துக்குள்ள ஆண்டவரும் வெளிப்படுவார். நீங்களும் வெளிப்படுவீங்க. அப்ப நம்ம ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை செய்வதற்கு நம்மை மாற்றிக்கொள்வதற்கு இலக்குவாக இருக்கும். ஆமாவே இல்லையா? 1 கொரிந்தியர் 15:51 வாசிக்க இருக்கான்னு பாருங்க. இதோ பவுல் சொல்றார், கொரிந்தியரை கூப்பிடுறார், சபையார கூப்பிடுறாரு. ஆமென். சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்றேன்? ஒரு சீக்ரெட்னு சொல்ல போறேன். நாங்க எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அப்படின்னா என்னது? மரணம் அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது சொல்றார். தெசலோனிக்கேயருக்கு எழுதுனது இங்க எழுதுறார். ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதிலே அதற்கு பிரயாசப்பட வேண்டும். ராமன் சொல்லு, நாங்கள் மறுரூபம் ஆகுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? மறுரூபம் ஆக்குவதற்கு பிரயாசப்பட என்ன செய்யணும்? வெரி குட். ஆமே. பழையவைகளை முந்தினவைகளை பூர்வமானது என்ன செய்யக்கூடாது? அது நினைக்க கூடாது. நாங்க என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்ய போறோம்? நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போறோம்? அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மளை கொண்டு வந்துட்டார் ராமின் சொல்லு. அது பாருங்க, அழகா சொல்லப்படும். வாசிக்கிற மகன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. பாருங்க, நாங்க எல்லாரும் யாரு? சபையை பார்த்து சொல்றார். சபைக்கு வந்திருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் காலை வெளியில சொல்லுகிறாரு, நீங்க சாகிறது இல்லை. நீங்க சாகிறது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது பொழுது ஒரு நிமிஷத்திலே. ஆமென். அது பாருங்களேன், என்னது? இவ்வளவுதான். அங்க நமக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு ஆண்டவர் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வாங்கினாலும் அல்ல. என்னது?
கண் இமைப்பொழுதுன்னு சொல்லப்படுகிறது. கண் இமைப்பொழுதுன்னா என்னது? அவ்வளவுதான். கண்ணை அடிக்கிற நேரம் என்னது? உயிர்னு போய்கிட்டு இருப்போம். ராமேன்னு சொல்லுங்க. அப்ப இந்த உயிர்னு போறதுக்கு என்ன நமக்கு தேவை? இந்த பழையவைகள் அல்ல, இந்த மாமிசத்துக்குரிய சரீரத்தை அல்ல. மாமிசத்துக்குரிய சரீரம் தான் என்னை ஆண்டவர் நிறுத்து பார்ப்பார். நீ 60 கிலோ, உன்னை கொண்டு போய் படவுல வைக்க முடியும், நீ 80 கிலோ. ஆவிக்குள்ளாய் வந்தோன்னு என்ன ஆயிரும்? இன்னைக்கு சயின்டிபிக் படி கூட இந்த ஆவிக்குள்ளான ஒரு நிலைக்கு நாங்கள் வருகிற பொழுது என்ன நடக்குது? ஒரு பிள்ளை தூங்குற நேரம் ஒரு தாய்க்கு தெரியும். ஆமை, ஒரு பிள்ளை தூங்குற நேரம் அவளுடைய என்னது, அதனுடைய பாரம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். பிள்ளை தூங்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிள்ளை கையில வச்சுக்கிட்டே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த பாரம் அதிகமாகணும்னு என்ன உண்டாகும்? நான் பிள்ளை தூங்குதுன்னு தெரியும். ஆமாவா இல்லையா? அது மாதிரி ஆமே இறந்து போனோன்னு என்ன இருக்கும்? சார் என்ன சொல்லுவாங்க? ஒரு சில பிள்ளை தூக்கில என்ன சொல்லுவாங்க? வெளியில சொல்லாட்டி என்ன சொல்லுவாங்க? புரியுதா? அப்ப இந்த சரீரம் எப்பயுமே நம்மளோட எப்படி இருக்கு? போராடி கொண்டே இருக்கு. அது என்னது? பூமிக்குரியது. அது பரலோகத்துக்கு வராது. ராமேன் சொல்லுங்க. இந்த சரீரத்தை கூப்பிட்டாலும் என்ன செய்யாது? நான் வரமாட்டேங்க. அதுதான் சொல்ற, முந்தினர்களை நினைக்காதீங்க. பூர்வமானது உங்களை என்ன செய்யாது? நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது. அது உங்களை இங்கே பூமிக்குள்ளே உங்களை என்ன செய்யும்? பூமிக்குள்ளே உங்களை அமைக்கி கொண்டே இருக்கும். அப்ப நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்க என்ன செய்வீங்க? அந்த எக்கால சத்தம் கேட்கிற பொழுது இந்த சரீரம் ஆமே அது அப்படியே பலவீனம் அடைகிற பொழுது ஆவி உற்சாகம் அடைந்து அது என்ன செய்யும்? தேவராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கும். வாசிங்க மகன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எத்தனை முறை தான் சொல்லுவேன்? நாங்க எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நான் சொல்றாரு, நாங்க எல்லாரும் என்னது? நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, கடைசி எக்காலம் தொனிக்கிற பொழுது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதிலே என்ன சொல்லுகிறாரு? ஒரு நிமிஷம், ஒரு இமை பொழுது. ராமன் ஆண்டவர் வந்து கேட்க மாட்டார். நீங்க என்ன சொல்ற? உங்க பாஸ்டர் பேர் என்ன? ஆதார் கார்டு இருக்க? இதெல்லாம் அங்க நடக்காது. ராமன் சொல்லுங்க. அங்க ஆண்டவர் வருகிற பொழுது இங்க என்னது? இங்க பூமியில ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கும். ராமன் சொல்லுங்க. தூதர்கள் எல்லாம் இறங்கி வந்து என்ன செய்வார்கள்? ஆமீன். அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? இப்ப ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு ஏன் அதை சொல்றேன்னா, அந்த ஏர்போர்ட்ல அதே சம்பவம் தான் நடக்கும். ஏர்போர்ட்டுக்கு போனோம்னு என்னது? அங்க அந்த ஃபிளைட்ல என்ன செய்வாங்க? அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அனௌன்ஸ் பண்ற நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும்? கேட் நம்பர் 12 அப்படிங்கிற நேரம் டக்குனு நம்பர் 12 சரி, நம்ம 12ல போகணும். நம்ம 13 இல்லாட்டி 15ல போய் நிற்க கூடாது. நமக்கு சத்தம் கேட்காட்டி நம்ம என்ன செய்வோம்? ஃபோனை வச்சு பேசிக்கிட்டே இருந்தோம்னா 15ல போயிட்டு அவன் ஃப்ளைட்டு போனது கூட போ வீட்டுக்குன்றான். ராமேன்னு சொல்லுங்க. அப்போ அது மாதிரி அவன் சொல்லுவான் கேட் நம்பர் 11 அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த 11க்குள்ளவங்க ஆயத்தம் ஆயிடணும். அது போல இங்கே ஆண்டவர் வந்து கேட் நம்பர் 11 கேட் நம்பர் 12 எல்லாம் சொல்ல மாட்டார். ராமேன்னு சொல்லுங்க. அடிக்கடி நம்ம போகிற நேரம் நமக்கு தெரியும். புதுசாக போனவங்க என்ன செய்வாங்க? பேக்கச்சுட்டு ஓடுவாங்க. அங்கே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து 12 நான் 12 சொல்கிறேன், எனக்கு விளங்கலை 12 அப்படி இங்கிலீஷில் சொல்லுங்க. இங்கிலீஷில் தான் சொல்கிறேன் 12 சரி அப்படின்னு சொல்லி. புரியுதா? இப்படி எல்லாம் நடக்காதான். இமை பொழுதுன்னு சொல்றாரு ராமேன். யோசித்து பாருங்க. பல்லவ ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு ராக்கெட் இங்கேருந்து போகுது சந்திரமண்டலத்துக்கு எத்தனை மணி நேரம்? எத்தனை நாட்கள்? ஆனால் நீங்கள் போவது என்னது? யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற நீங்க பழசே நினைச்சுக்கிட்டு, பழைய சொத்து பத்துக்களை நினைச்சுக்கிட்டு, அதை வச்சுக்கிட்டு தலைமையில வச்சுக்கிட்டு, விற்கிறத வித்து போடு, வாங்குறத வாங்கு, புதுசா வாங்கு, பழசு சாபம். அதுக்கு இருந்தேன்னா அது எத்தனையோ நூற்றாண்டு வந்து அவன் எவனோ செஞ்ச சாபம் எல்லாம் அதுகளுக்கு படுத்து கிடக்கும். அதை எவன் தலையாந்து தள்ளிட்டு புதுசை வாங்கி உனக்கு ஆசிரமமா இருக்கும். அதை விட்டுட்டு அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தால் கடைசியில் அது உனக்கும் கிடைக்காது, குடும்பத்துக்கும் கிடைக்காது. அப்புறம் போகிற நேரத்தில் அப்படியே போக வேண்டியதுதான். அந்த பெட்டியிலேருந்து எழுப்பி பார்க்க இந்த இங்கே தான் வாங்கணும்னு சொல்லி ராமன் சொல்லுங்க. வாசிங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது இமை பொழுதிலே. வாசி மகள். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சொல்றாரு. எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அதே சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ரகசியம் என்னன்னு தெரியல. 9th வர்றாரோ என்னமோ தெரியல. ஆமா. ஆயினும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது ரெண்டாவதா எக்காலம் தொனிக்கும். என்னமா எக்காலம் தொனிக்கும்? ராமேன் சொல்லுங்க.
நம்ம நல்ல போனை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா எக்காலம் துணிக்கிறது சத்தம் கேட்காது. டிவியை பார்த்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தா எக்காலம் துணிக்கிறது சத்தம் கேட்காது. போய் பாருங்க அப்படின்னா பார்க்குறேன் ஓடி போயிடுவோம். நீங்க உள்ளுக்கே உட்கார்ந்துருக்க வேண்டியது. சொல்லுங்க. அப்பொழுது எப்பொழுது எக்காலம் துணிக்கும் போது. அப்ப நீங்களாம் ஆயத்தமா இருக்கணும். மாமிசத்துல கேட்காது. ஆவிதான் என்ன செய்யும்? அது நடைமுறைப்படுத்தும். இந்த ஆவி தான் என்னது? உற்சாகமா இருக்கும். மாமிசம் என்னது? பலவீனம் உள்ளது. அது போய் பாருங்களேன். ஆண்டவர் வர்றாரான்னு பாருங்க. வானத்துல சங்கு ஊதுறாங்களா பாருங்க. இன்னைக்கு அநேக சபைகள்ல சங்கு ஊதுறாங்க, எக்காலம் ஊதுறாங்க. ஏன் ஊதுறாங்கன்னே தெரியல. ஆமே, இப்படி பலவிதமான போதனைகள்லாம் இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு கவனமா இருக்கணும். இனிமே வெளில வாங்க, ஏழு மார்னிங் வாங்க, ஃபுல்லா பிரசங்கமே பண்ணுவோம். பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. இந்த வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்க. காலம் செல்லாது. இதெல்லாம் அறிந்து கொள்ளாவிட்டால் கடைசியில் அப்படியே உட்கார்ந்துருக்கணும். பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வேண்டியதுதான். பஸ் இங்கிட்டு போக நீங்க அங்கிட்டு ஓடுவீங்க. வாசிங்க. எக்காலம் தொனிக்குமா? அப்பொழுது பாருங்க, மரித்தோர் என்ன செய்யறாங்கன்னா அழிவில்லாதவர்களாய் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா கட்டப்பட்டு எழும்பிடுவாங்க. ராமின்னு சொல்லுங்க. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மாமின்னு கர்த்தருக்குள்ள மறைச்சவங்க தான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவன் எல்லாரும் அவன் என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமே, அல்லாதவர்கள் அவர்கள் நியமிக்கப்பட்ட இடத்துக்கு போவாங்க. ராமின்னு சொல்லுங்க. இப்ப யோசித்து பாருங்க, நீங்க எங்க போக போறீங்க? சொல்லுங்க. முதல்ல யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்க போவீங்க? அந்த மாமா முட்டை சந்தில கொண்டு போய் பதிச்சு விட்டுருவாங்க. நாமும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்ப நம்ம மறுரூபம் ஆக்கப்படுவதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதோ புதிய காரியத்தை செய்ய போறேன், அது இப்பொழுதே தோன்றிடுச்சு. அதை நீங்க உங்களால அறிந்து கொள்ள முடியாது. உங்களால என்ன செய்ய முடியாது. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி 65:17 சொல்லுது, புதிய வானத்தையும். இப்ப நமக்கு ஆண்டவர் புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்கி இருக்கிறார். அம்மாவில்லை. கடைசி எபேசியர் 4:22 வாசிப்போம். என்ன சொல்லுதுன்னு பார்த்து முடிக்கலாம். அந்தபடி முந்திய நடவடிக்கை எப்படி இருக்கான்? மோசம் போறலாம். முந்தினது நம்முடைய சுபாவம் எப்படி? யாரை கொல்லலாம், யாரை அழிக்கலாம் அவன் சொன்ன மாதிரி நம்மளும் அப்படிதான். முந்தின யோசனை எல்லாம் அப்படிதான் இருந்தோம். சண்டை போடுறவங்களா, கோவப்படுறவங்களா, சமாதானம் பண்ணாத, அப்படி ஒரு விதமாய் வாழ்ந்தோம். ஆமாவே இல்லையா? அதுதான் அங்க சொல்றாரு. பாருங்க, மோசம் போற கெட்டு போற பழைய மனுஷன் அவனை தான் சொல்றாரு. முந்தினதை நினைக்காதன்னு சொல்றாரு. ராமேந்திர முன்ன என்னென்னவெல்லாம் பண்ணி இருப்பான். அம்மாவே இல்லையா? அவன் வந்து என்ன செய்வான்? திருப்பி நமக்குள்ள வாரேன்னு சொல்லுவான். என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவான். அவனை நீ என்ன செய்யணும்? அவனை கலட்டி விட்டுறணும். சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? அந்த பிரெண்ட் என்ன செய்யணும்? அவனை கலட்டி விட்டுறணும். இதோட இங்கே பாருங்க, பழைய மனுஷனை அந்த ஒண்ணு அழகா சொல்லுது. நான் கலட்டி போடலாம், அது கலைத்து போடன்னு சொல்லுது. ராமே, அப்ப ரெண்டு ஒண்ணுதான் போல இருக்கு. ராமின்னு சொல்லுங்க. என்னது வாசமாக? பழைய மனுஷனை கலைத்து போடணும். பழைய மனுஷன் உங்களுக்குள்ள இருக்கிறானே, பழைய மனுஷன் சுபாவம், பழைய சுபாவம், ஜென்ம சுபாவம், இவைகள் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, பூமியில இருக்கிற வரைக்கும் தத்திரமா இருப்பீங்க, கடன்காரனா இருப்பீங்க, வியாதி உள்ளவங்க இருப்பீங்க, போராமை உள்ளவங்க இருப்பீங்க. அவனை கலட்டி என்ன செய்யுது? தூக்கி வீசிட்டு உங்கள் உள்ளத்திலே உங்க உள்ளத்தில புதிதான ஆவி. ராமின் சொல்லுங்க. இப்ப நீங்க யாரு? புதிய ஆவியை பெற்றவர்களாக இருக்கும். ராமின் சொல்லுங்க. ஆவின் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நீங்கள் புதிய ஆவியை அங்கே பாருங்க, வாசிங்களே. பாருங்க, உங்க உள்ளத்திலே புதியுள்ள புதிய ஆவி ஆகி சொல்ற ஆகணுமா? மெய்யான நீதி. ராமின் சொல்லுங்க. பொய்யான அநீதியில வாழ்ந்த உங்களை என்ன சொல்றாரு? மெய்யான நீதியிலே பரிசுத்தத்தில தேவனுடைய சாயல். ராமின் சொல்லு. புரிகிறதா? அப்ப நீங்க கிறிஸ்துவுடைய சாயலா இருந்தா நீங்கள் தேவனுடைய சாயலுக்குள்ளாக உட்காருவீங்க. ராமின் சொல்லு. அப்ப நீங்க கழுவப்பட வேண்டும். அதான் அழகாக சொல்லுகிறாரா? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை
கொள்ளுங்கள். முதலாவது ஆதாமை ஆண்டவர் தேவ சாயலாக உண்டாக்கினார். பாவத்தின் பிடியில இருந்த நீங்களும் நானும் பிசாசுடைய பிள்ளையாக உலகத்துக்குரிய இச்சையில, உலகத்துக்குரிய கோபங்கள், உலகத்துக்குரிய சுபாவ குணங்களுக்குள்ள இருந்த நீங்களும் நானும் இப்பொழுது மீண்டும் நாங்க என்ன செய்யப்படுகிறோம்? தேவ சாயலுக்குள்ளாய் வருகிறோம். ஆமென் சொல்லுங்க. The nature of the God. ஆண்டவருடைய நேச்சர், பிதாவாகிய தேவனுடைய நேச்சர் தான் கிறிஸ்து. அவர் பூமியிலே அவர் என்ன செய்தான்? தீமை செய்யும்படி வரவில்லை, அவர் நன்மை செய்யும்படி வந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பழையவைகளை கலைந்து போட்டாதான் புதியவைகள் உங்களுக்கு புதிய நன்மைகளை செய்ய உங்களை உருவாக்குகிறதாக இருக்கிறது. வாசிங்கள். அடுத்து கொலோசியர் இது முடிச்சிட்டீங்கன்னா கொலோசியர் 3:9 வாசிங்க. என்னமா வேணுங்கல்ல? யாரை பார்த்து சொல்ற? நீ யாரை பார்த்து சொல்ற? நீ சொல்லு. ஒருத்தருக்கு என்ன செய்யக்கூடாதான்? பாருங்களேன், கொலோசியருக்கு எழுது. அப்படின்னு என்னது? அவங்க என்ன செய்யறாங்க? சபையில வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. பொய் யாருடையது? அவன் பொய்க்கு பிதான். அம்மாவே இல்லையா? அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பொய் சொன்னா யாரு? உங்க பிதா யாரு? பிசாசு உங்க பிதான். அவன் என்ன செய்வான்? உங்களை ஏமாத்துவான். அங்க இருக்கு, இங்க இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நம்பி போயிட்டீங்கன்னா என்ன உண்டாயிடுங்க? அவ்வளவுதான். வாசிங்க. அப்ப ஒருவருக்கு பொய் சொன்னா என்னது? பொய்யான வாழ்க்கை, மெய்யான வாழ்க்கை இல்லை. அங்க என்ன இல்லை? கசப்பு. ஒருத்தர் பொய் சொன்னா என்ன இருக்கு? நம்ம நினைப்போம், நான் ஒரு பொய்யை சொல்லிட்டு என்ன செய்வேன்? அந்த பிள்ளைகள்லாம் கொண்டு போங்க. ஆமீன். அப்ப அங்க என்னது? அப்ப பொய் சொல்லிட்டு என்ன செய்வோம்? ஒரு பொய்ய சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் அப்படி நான் நினைப்பேன். அம்மாவே இல்லையா? அவன் நம்பி போயிடுவா. கர்த்தர் அவளை என்ன செய்வாரு? ஆசீர்வதிச்சு விட்டுருவாரு. ஆமென் சொல்லுங்க. பொய்ய சொன்ன நான் என்ன செய்வேன்? வேதம் சொல்லுக்கு பொய் சொல்றவங்க எங்க போகணுமா? வெளிப்படுத்தல் சொல்லப்படுது எங்க போகணும்? வாசிங்களேன். வசனத்தை சொல்லுங்கம்மா. என்னம்மா? 21:8 ஐயா நான் போட்டிருக்கு. இதை வாசிங்க. பயப்படுகிறவர்கள். கவனம் பாருங்க. இப்ப இந்த வசனத்தை கேட்டு பயந்து இருக்க கூடாது. நீங்க இப்ப என்ன சொன்னோம்? உற்சாகம் அடையணும். ராமன் சொல்லுங்க. வேத வசனத்தை கொண்டு உங்களுக்கு பிரசங்கிக்கிற பொழுது நீங்க தெளிவு அடையணுமே தவிர பயப்படக்கூடாது. பிசாசு பயத்தை கொண்டு உன்னை பத்தி சொல்றாரு, ஒன்னு பாவம் வெளியில கொண்டுட்டு வராரு, அதனால அப்படி இல்லை. என் பாவத்தை ஆண்டவர் வெளியில கொண்டு வந்துவாருன்னா அவர் அந்த பாவத்தை மன்னிச்சுவார். ராமன் சொல்லுங்க. சகை வீட்டுக்கு போறாரு. ஆனாலும் சகைவை பார்த்து என்ன சொல்றாரு? உன் வீட்டுல போய் நான் என்ன செய்ய போறேன்? நான் தங்க போறேன்னு தான் சொன்னாரு. ஆனா அவன் என்ன செஞ்சான்? சகைவை என்ன செஞ்சான்? பாவத்தை அறிக்கை செய்யறான். எப்படி அறிக்கை செய்யறான்? நான் யாருக்கிட்டையாச்சும் நாளத்தினே வாங்கிடலாம், அதை நான் என்ன செய்யறேன்? கொடுத்து தீர்க்க போகிறேன். நான் வச்சிருக்க மாட்டேன். அடுத்தவங்க சொத்தை நான் வச்சிருக்க மாட்டேன். அடுத்தவங்க பொருளை வச்சிருக்க மாட்டேன். அது எனக்கு சாபம். அது நான் சம்பாதித்தது, நான் நிச்சயித்தது. ஆகவே அதெல்லாம் விட்டு கொடுத்தாதான் என் ஆண்டவர் பரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் சுதந்திரவாதியாக மாறுவேன் சொல்லவும் ஆண்டவர் சொல்லுகிறார். இவனும் ஆபிரகாமுடைய யோசித்து பாருங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. ஆகவே ரொம்ப கவனமா வாசிமுக. பயப்படுகிறோம். அவிசுவாசிகள் என்னது? சபைக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறாதபடி அங்கே பலசிலே உட்கார்ந்து இருக்கிறோம். அவிசுவாசிங்க அருவருப்பானவங்க. நாம வார்த்தை கேட்டு அதுபடி நடக்காட்டினது என்னது? அருவருப்பு தானே? ஆமாவே இல்லையா? கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள். சூனியக்காரன் ரெண்டு சூனியம் இருக்கு. ஒரு சூனியம் என்னது? உண்மையிலேயே மந்திரம் செய்யறது. இன்னொரு சூனியம் என்னது? அது பயங்கரமான சூனியம். என்னது? போராமை, எரிச்சல், வன்கண் அப்படின்னா அது அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கால் புடியே வரும். நல்ல ஒரு ஷூவனை போட்டு போயிட்டு காட்டிட்டா, நல்ல ஷூவனை எடுத்திருக்கீங்கன்னா அந்த ஷூ காலை கடிச்சு அவன் காலை எடுக்க வந்துடும். அதுதான் பயங்கரம். இந்த பில்லிசுங்கிறதுக்கு கூட பிசாசு இதுகளுக்கெல்லாம் கூட இயேசு நாமத்துல என்ன செஞ்சிடலாம்? துரத்திடலாம். இது அப்படி இல்லை. இது உள்ளுக்குள்ளே இருந்து என்ன செய்யும்? மற்றவங்களை உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லுங்க. பொய்யர் பாருங்க, கடைசி போட்டிருக்குமே அழகா போட்டிருக்காரு. என்னது? பொய்யர் வராமன்னு சொல்லுங்க. அனைவரும் அக்கினியும் ஏன் அதை அப்படி சொல்றேன்? என்னமோ நீயே தானே 10 வச்சு விட்டுட்டு ஆண்டவரே 10 வச்சுட்டேன் தள்ளி கொடுக்குங்கிற மாதிரி இருக்கு. ஆமாவா இல்லையா? சொல்லி யோசிச்சு பாருங்களேன்.
கொஞ்சம் கையில கொஞ்சம் சின்ன இது பட்டாலே எப்படி இருக்கும்? தள்ளி விட்டா எப்படி இருக்கும்? ராமின்னு சொல்லுங்க. எச்சரிக்கை. வாசிங்க மகள். கொலோசியர் 3:9 சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவரு ஆமா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. புரியுறதா? உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போயிருங்க, இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாதுங்க. அது ரொம்ப கவனமா இருக்கும். பழைய மனுஷன் பாருங்க, திருப்பி சொல்ற ஒரே மனுஷன் தான். ஆனா இந்த புது மனுஷன் பழைய மனுஷனா? அப்ப பழைய மனுஷன் யாரு? யாரு? பொய் சொல்றேன் பழைய மனுஷன். அப்ப புதிய மனுஷன் யாரு? பொய் சொல்லாதவன். என்னமா பாருங்க, அதெல்லாம் கலைச்சு போட்டுருமா செய்கைகள். பாருங்க, தன்னை சிருஷ்டித்த பாருங்க. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்திருக்கிறாரு? அவரை போல சிருஷ்டித்திருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? வாசிமா பாருங்க. அறிவு என்னதான்? இந்த வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பூரண அறிவு வரணும். இல்லைன்னா நமக்கு அறிவாளி ஞானவான்னு நம்ம சொல்ல முடியாது. இதை அறிந்து கொள்கிறது தான் அறிவு. ஆமா, அந்த அறிவு நமக்கு இருக்கணும். உலகத்திற்கிற படித்து கல்விமான்களை ஞானவான்களை உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து நாங்கள் பெருசா பேசி பிரயோசனம் இல்லை. இந்த வேதத்தை அறிகிற அறிவு நமக்கு வர வேண்டும். சங்கீதம் 119:18 படியாக வேதத்தின் மகத்துவங்களை நீங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாவா இல்லையா? தானியேல் எழுதி அவரை சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? முத்திரை போட்டு வை. வருங்காலங்களில் படித்தவர்கள் உலகத்தின் படிப்பா இருக்கட்டும், ஆவிக்குரிய படிப்பாக இருக்கட்டும், இந்த படித்து அறிந்து கொள்வார்கள். வேதத்தை படிக்க படிக்க உங்களுக்கு அறிவு வரும். அப்ப வேதத்தை படிக்காம இருந்தீங்கன்னா, உலகத்து பிரகாரம் படிச்சீங்கன்னா நீங்க உலகத்துல இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குரிய எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு வராது. 1 கொரிந்தியர் 5:8 வாசிச்சு நம்ம முடிக்கலாம். ஆதலால் அப்ப பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிற பொழுது ஒரு பாயிண்ட் அவுட் வைக்கிறாங்க. இதோ இங்க என்ன சொல்ற? ஆதலால் பாருங்க, பழைய பிடித்த மாவோடு அல்ல, துர்க்குணம், பொல்லாப்பு, அதெல்லாம் பிடித்த மாவு. அதெல்லாம் என்னது? பிரயோசனப்படாது. தோசை வேணா ஊற்றி சாப்பிடலாம், ஆனா அது இப்போ வாழ்க்கைக்கு பிரயோசனப்படாது. புளித்தது யோசிச்சு பாருங்க. ரொம்ப புளிச்சுட்டா சாப்பிடலுமா? அது மாதிரி அவைகள்லாம் புளிப்பான். நீங்க செய்கிற சில காரியங்கள் மற்றவங்களுக்கு அருவருப்பாக சில வார்த்தைகள் நமக்கு அதை தான் அருவருப்பை தான் புளிப்புன்னு சொல்றாரு. என்ன துப்புரவுங்கிறாங்க? சொல்வாசி. உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை நம்ம என்ன செய்யணும்? ஆராதனையை எப்படி ஆசிரிக்க வேண்டும்? உண்மையோடு. ராமின் சொல்லணும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை தானே ஒரு பேக்கில் பைபிளை தூக்கி போட்டு ஒரு பாட்டு புத்தகத்தை கொண்டு வந்து பின்னுக்கு வச்சு உட்காந்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டு ஆமீன் போட்டோன்னு குடுக்குடுன்னு ஓடுறது இல்லை. இந்த ஆராதனை உண்மையாக இருக்க வேண்டும். ராமின் சொல்லணும். அந்த ஆராதனை உண்மையாய் கலந்து கொள்ள வேண்டும். எதற்காக நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ அதை போல இந்த ஆராதனையுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில நாங்கள் ஆராதித்துக் கொண்டு போனால் உலகத்திற்கிற விக்கிரக ஆராதனை போல அல்ல. இந்த ஆராதனை பரலோக தேவனோடு கூட ஒரு கம்யூனிகேஷன் இருந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லுங்க. ஆக இந்த ஆராதனை துச்சமா நினைச்சு சும்மா நேரம் கட்ட நேரம் உட்கார்ந்து தலையை சொல்லிக்கிட்டு பேன் எடுத்துக்கிற இடமல்ல இது. இது தேவனை உண்மையாக நாங்கள் ஆராதிக்கிற ஸ்தலமாக இருக்கிறது. ஆகவே வாசிப்போம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஆகவே நீங்க என்ன செய்யணும்? முந்தினவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நீங்க போய் என்ன செய்யணும்? முந்தின என்ன செய்யணும்? எடுத்துடணும். போன்ல கூட இருக்கும், தேவையில்லாதெல்லாம் இருக்கும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்களேன். 3 முறை நல்லா பார்த்துட்டு டெலீட் பண்ணுங்க. தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க. தேவையில்லாதவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? டெலீட் பண்ணிட்டு பழசு பூர்வமானது பாட்டை சொத்து, சித்தப்பா சொத்து, அதுகளையும் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதை வச்சிருந்தா நமக்கு விலை வரும், அதை வச்சிருந்தா நமக்கு அல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிறார். உலகத்தில் உள்ளவர்களுக்கு அல்ல, கர்த்தருக்குள் ஜீவிக்கிற, கர்த்தருக்குள் வாழ்கிற, கர்த்தருக்குள் மறிக்கிறவர்களுக்கு தான் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்வேன். அவர் எல்லாருக்கும் செய்ய மாட்டார். சொல்லுங்க. ஆகவே உங்களுக்கும் எனக்கு புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எளிமை நின்று அங்கே ஜெபம் பண்ணுறவர். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்மோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார்.